ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். அண்ட் இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு தாங்க நாங்கள் போகிறோம். ஸோ திருநெல்வேலிக்கு போகிறோம். ஆர்த்திக்கு வந்துட்டு நாளைக்கு பர்த்டே. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் போய் அங்கே போய் செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா கண்டினியூஸ் லீவ் இல்லையா, ஓணம் அப்புறம் சாட்டர்டே சண்டே. பிரேமும் லீவில் தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அங்கே இருக்கலாம். ஏன்னா நாங்கள் 3 நாள் போர் அடித்து போய் தான் இருக்கணும் இங்கே. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே போய் செலிப்ரேட் ஸோ அதனால் போயிட்டு அங்கே போய் செலிப்ரேட் பண்ணலாம் குழந்தையோடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சென்னையிலேருந்து நாங்கள் நைட்டு தாங்க வந்துட்டு கிளம்பணும். சென்னை அவுட்டர் வரத்துக்கே வந்து 11:30 கிட்ட ஆகிடுச்சு. அண்ட் இங்கே ரீச் பண்ணும்போது 9:30 கிட்ட ஆகிடுச்சு. சரியான வெயில். அண்ட் காலேஜ் போகிற வழியில் இந்த தண்ணியில் நிரம்பி போகிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நாங்கள் வந்து ஆர்த்தியை வந்து ஹாஸ்டல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டதுக்கு அப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பர்டிகுலர் பிளேஸில் வந்துடுவாங்க. அங்கே எல்லாருமே சேர்ந்து கம்பைனாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எடுக்கிறேன். அம்மா இங்கே பாருங்க. ஸோ அவங்களுக்கு தேவையானதாக வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. உண்மையிலே நல்லா இருந்தது. ஆக்சுவலி திருநெல்வேலியில் என்ன கடைன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நல்லா இருந்தது இந்த கடையில். அண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் போயிடுவாங்க. நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். தம்பி இருந்தானே கவிங்க கழுவி திரும்ப உடனே இதில் போட்டு விடணும். எங்கள் சித்தி மாவு கவர் அதுன்னுட்டு மாவு கவர் கூட எங்கள் சித்தி கீழே போட்டது இல்லை. மாவு கவர் இந்த அளவுக்கு கழுவுனது பச்சை இது போட்டு உள்ளே கருவேப்பிலை போட்டு வைப்பேன், கொத்தமல்லி போட்டு வைப்பேன். சரி எதுக்காவது ஒரு உபயோகமாக கூட. நெக்ஸ்ட் டே மார்னிங்கை பின்புறம் வந்து சின்ன தோட்டம் மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது இந்த தொடப்பத்தை பார்த்தேன். ஆக்சுவலி இந்த தொடப்பம் வந்து ஜஸ்ட் 15 சென்டிமீட்டர் தான் இருக்கும். எதுக்கு சித்தி இது போடாமல் இன்னும் வச்சுருக்கீங்கன்னு கேட்டால், இது வந்து நல்ல தரையெல்லாம் தேய்ச்சி கழுவ நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, கிராமத்தில் எல்லாருமே வந்து ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்கங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு நாகர்கோவில் போகிறோங்க. இது வந்து எங்கள் ஊர்லேருந்து பக்கத்து ஊரில் தான். போகிற வழியில் இந்த இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹாண்டட் பில்டிங் மாதிரி இருந்து சுற்றி பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. நல்ல வறண்ட பூமி, அந்த செடி கூட இல்லைங்க, எல்லாம் காஞ்சு போயிருந்தது. ஸோ இங்கே வச்சு ஃபோட்டோ பிக்லாம் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு இங்கே வண்டியை நிறுத்தினோம். உண்மையிலேயே நான் வந்துட்டு ஃபோட்டோலாம் ஆட் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. ஸோ என்ன வெயில் அடிக்குது பாருங்கள். ஒரு செடி கூட நீங்கள் வந்து பார்க்க முடியாது மரத்தை தவிர. இந்த மரத்துக்கிட்ட வந்து எடுக்கலாம் தான் நான் நினச்சேன். ஸோ அதனால் இங்கே வந்திருக்கேன். இருந்தாலும் இந்த பாம்பெல்லாம் இருக்குமோன்னு ஒரு பயம். ஸோ இங்கே பார்த்துட்டு இங்கே வந்து மண்ணெல்லாம் செம்மண் கலந்த மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். மண் எல்லாமே இப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் சரியான ஹாட்டஸ்ட் பிளேஸுங்க. ஆனால் ஊர் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் ஹாட்டஸ்ட் பிளேஸ்னால் திருநெல்வேலி தான். ஸோ நம்ம காரை இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். நல்லா இருக்குல்ல இடம். என்னை சுற்றி உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளேஸில் வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்திருக்கோம். ரொம்ப ஒரு அழகான பிளேஸு. ஸோ பசங்கள்லாம் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, ரொம்ப நேரம் ஆகுது, அது வேறு ஹாண்டட் ஹவுஸாக இருக்கேன். போகும்போது பிள்ளைங்களாம் போயிட்டு வரும்போது சந்திரமுகியாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கேன். நல்லாயிருக்கு. பின்னாடி ஏதாவது வந்து நிற்க போதான்னு பயமாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, பாபா இருக்கார் கூட, நோ ப்ராப்ளம். சரி வாங்க போகலாம். பார்த்திங்களா, ஆடு மாடு சாப்பிட்றது கூட ஒரு புல் கூட இங்கே கிடையாது. அந்த அளவுக்கு திருநெல்வேலியில் வந்து வெயில் அடிக்குது. ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளேஸு. சென்னையில் வந்து வெயில் அடிக்கும், பட் வந்து அனல் தெரியாது. இங்கே வந்து வெயில் அடிக்குது, அனலும் தெரியுது. ரொம்ப முடியல. இப்போ நாங்கள் நாகர்கோவில் போக போகிறோம். அங்கே போயிட்டு அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கூலிங்காக இருக்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸு. ஆனால் இப்போ பாருங்கள், ஹாட்டாக இருக்கிறதுனால முடியலை நிற்க. இப்போ நாங்கள் நாகர்கோவில் நோக்கி போயிட்டுருக்கோங்க. ஸோ ஆர்த்தியோட ஃப்ரெண்டு வீட்டில் லஞ்சுக்கு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் எல்லாருமே வந்துட்டு வெளியே கிளம்புறோங்க. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.